ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வட தமிழக கடலோர பகுதிகளிலிருந்து லட்சத்தீவுகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் நாளை 18ஆம் தேதி இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். சில இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். தமிழகம், புதுவையின் பிற பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கன்னியாகுமரியில் 236 மில்லிமீட்டர், நெல்லையில் 223 மில்லிமீட்டர், கோவையில் 129 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. அந்த வகையில் தமிழகம், புதுவையில் சராசரியாக 41.1 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது வழக்கத்தை விட 30% அதிகம் எனவும் வானிலை மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.